அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு நவம்பர் மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை. அது மட்டும் இல்லாமல் பிரதோஷமும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த நாள் அதிசக்தி வாய்ந்த ஒரு நாளாக நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே இப்போ நான் சொல்ல போகிற வார்த்தையை மட்டும் நீங்கள் எழுதினாலே போதும். மின்னல் வேகத்தில் உங்களுக்கு பலன் கிடைக்கும். நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு திங்கட்கிழமை. இது சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாள். இன்னைக்கு நமக்கு பிரதோஷம் இருக்கு. இது சிவபெருமானோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாள். திங்கட்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷம் கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். உங்களால் முடியும்னா இன்னைக்கு சிவன் கோவிலுக்கு போய் பிரதோஷ நேரத்தில் சிவபெருமான கண்குளிர தரிசனம் செய்யுங்க. தொடர்ந்து ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் நாம் சிவபெருமான வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் படிப்படியாக குறையும். நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகளும் தீரும். அதனால் முடிஞ்சவங்க இன்னைக்கு கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யுங்க. வீட்டுக்கு பக்கத்தில் கோவில் இல்லைன்னு சொல்கிறவங்க சாயங்காலம் 4:30 மணியில் இருந்து 6 மணிக்குள்ளே உங்கள் வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை சொல்லி சிவபெருமான வழிபாடு செய்யுங்க. அடுத்ததா இந்த நாள் ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நமக்கு முத்திதி நாள் இருக்கு. முத்திதி நாள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 திதிகள் ஒன்றா சேர்ந்து வரக்கூடிய அமைப்பை தான் நாம் முத்திதி நாள்னு சொல்கிறோம். அதாவது குறிப்பிட்ட 24 மணி நேரத்துக்குள்ள நமக்கு 3 திதிகள் வரும். அந்த வகையில் நேற்று நைட்டு 1:43 வரைக்கும் துவாதசி திதியும் அதுக்கப்புறமா திரியோதசி திதியும் ஆரம்பமாகுது. இன்னைக்கு நைட்டு 11:50 சதுர்த்தசி திதி ஆரம்பமாகுது. நேற்று நைட்டு 12 மணியில இருந்து இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள துவாதசி, திரியோதசி, சதுர்த்தசி இப்படி 3 திதிகள் இருக்கக்கூடிய இந்த நாளை நாம் முத்திதி நாள்னு சொல்லுவோம். லா ஆஃப் அட்ராக்ஷன் படி போர்ச்சல் இருக்கக்கூடிய சமயத்தில் எந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி ஷிஃப்ட் இருக்குமோ அதே மாதிரி இந்த முத்திதி நாள்லையும் பிரபஞ்ச பேராற்றல் நிறைஞ்சு இருக்கும். இந்த பிரபஞ்ச பேராற்றலை பயன்படுத்தி நம்ம வழிபாடு செய்யும் போது நமக்கு 100% ரிசல்ட் நிச்சயமாக கிடைக்கும். நம்ம சேனலில் தொடர்ந்து 2.5 வருஷத்துக்கும் மேலாவே இந்த முத்திதி நாளுக்கான பதிவுகள் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த முத்திதி நாள் ஒவ்வொரு மாதமும் நமக்கு வராது. 2 மாதத்துக்கு ஒரு தடவை, 3 மாதத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் நமக்கு வரும். இந்த நாளை நாம் சரியாக பயன்படுத்திக்கிட்டோன்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். நமக்கு இப்போ இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கான தீர்வு நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். அடுத்ததா இன்னைக்கு தமிழ் தேதி ஐப்பசி மாதம் 17. இதோட கூட்டுத்தொகை 8. அந்த வகையில் பணத்தையும் வளங்களையும் ஈர்த்து கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு நாளாக இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய 897 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமாக 3 சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இன்னைக்கு நவம்பர் மாதம் 3ஆம் தேதி. அடுத்ததா முத்திதி நாளாக இருக்கிறனால அங்கேயும் 3 நம்பர் தான் நமக்கு வருது. அந்த வகையில் 3 அற்புதமான சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படி இந்த நாள் அதிசக்தி வாய்ந்த நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த நாளில் செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நாளுக்கான டாரோ கார்ட் கைடன்ஸை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவை அவசரமாக ரெக்கார்ட் பண்ணனால என்னால் இந்த வீடியோவில் டாரோ கார்ட் கைடன்ஸை இன்க்ளூட் பண்ண முடியல. அதனால் அடுத்து வரக்கூடிய வீடியோவை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த நாளுக்கான பலன் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமாக செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. உங்கள் வீட்டில் இருந்தும் செய்யலாம், ஆஃபீஸில் இருந்தும் செய்யலாம், உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் இருந்தும் செய்யலாம்.
இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ செய்யுங்க. ராகு காலம் பார்க்கணும், யமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம எழுதக்கூடிய பரிகாரத்தை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் எழுதுறதுக்கு நமக்கு பேப்பர் தேவைப்படும். கோடு போட்ட பேப்பர், கோடு போடாத பேப்பர் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஏதாவது நோட்புக் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பரிகாரத்துக்கு எழுதுறதுக்கு பேனா நமக்கு தேவைப்படும். பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென் எதை வேணாலும் பயன்படுத்திக்கோங்க. ரெட் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா, க்ரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைனா ப்ளூ கலரில் இங்கு வரக்கூடிய பேனாவை யூஸ் பண்ணிக்கோங்க. பிளாக் கலரில் இங்கு வரக்கூடிய பேனாவை மட்டும் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்த வேண்டாம். சரி, இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய சமயத்தில் அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. இப்போ உங்கள் மூச்சை நல்லா ஆழமாக உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும்போது உங்கள் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். இப்போ உங்கள் குலதெய்வத்துக்கிட்டையும் சிவபெருமான்கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலை சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். ஆனால் ஒரே ஒரு வேண்டுதல்ங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வேண்டுதல் கூடிய சீக்கிரத்திலேயே நிறைவேறணும், அதற்கான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கணும்னு சொல்லி மனசுருகி சிவபெருமான் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பரில் 1லேருந்து 33 வரைக்கும், அதாவது 33 வரைக்கும் கவுண்டிங்காக நம்பரை போட்டுக்கோங்க. இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய வார்த்தையை 33 முறை 33 டைம்ஸ் நீங்கள் எழுதுங்க. நீங்கள் எழுத வேண்டிய அந்த வார்த்தை இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். நம சித்தம், நம சித்தம், நம சித்தம். இப்போ நான் உங்களுக்கு இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் எழுதுங்க. மற்றபடி இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் சேர்த்தே எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. உங்கள் வேண்டுதலை மனசில் நிலை நிறுத்திக்கிட்டு இந்த வார்த்தையை 33 முறை எழுதுங்க. இந்த பவர்ஃபுல்லான வார்த்தையை பற்றி நம்ம சேனலில் 2-3 பதிவுகள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகளை கூட குறைக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது இந்த வார்த்தை. அது மட்டும் இல்லாமல் எந்த வேண்டுதலை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த வார்த்தையை நாம் எழுதுகிறோமோ அதில் இருக்கக்கூடிய தடைகளும் தோஷங்களும் நீங்கும். அந்த வேண்டுதல், அதாவது அந்த காரியம் நமக்கு சித்தியாகும். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது தான் இந்த பவர்ஃபுல்லான வார்த்தை. இப்போ நான் சொன்ன மாதிரி 33 முறை எழுதிட்டு திரும்பியும் ஒரு தடவை சிவபெருமான் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த பேப்பரை மடித்து பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருங்க. உங்கள் வேண்டுதல் நிறைவேறுற வரைக்கும் அந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும். வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறமா அந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகளில் விட்டுருங்க. உங்கள் வேண்டுதல் உடனடியாக நிறைவேறணும்னு நினச்சிங்கன்னா நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி.